உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இருந்து 5 முறை சாம்பியனான பிரேசில் வெளியேறியிருக்கிறது. ஒரு காலத்தில் உலகையே ஆட்டிப் படைத்த அணிக்கு என்ன ஆனது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிலே, ரொனால்டோ, ரொபர்டோ கார்லஸ், ரொனால்டினோ இப்படி ஜாம்பவான்கள் நிறைந்த அணியாய் உலகில் வலம் வந்தது பிரேசில் கால்பந்து அணி. சொந்த நாட்டு ரசிகர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தங்களது தனித்துவமான ஆட்டத்தால் கட்டி போட்டிருந்தனர் செலேசாவோவினர். ஆம், இப்படித்தான் பிரேசில் அணி செல்லமாக அழைக்கப்படுகிறது. 5 முறை உலகக்கோப்பை சாம்பியன், 100 சர்வதேச கோல்களை அடித்த பீலே விளையாடிய அணி என பல முத்திரைகளுடன் வலம் வந்த இந்த அணி இன்று காலிறுதிக்கு கூட முன்னேறவில்லை. கடைசியாக ஜப்பான், தென்கொரியா நாடுகளில் 2002 நடைபெற்ற போட்டியில் கோப்பையை ஏந்தியிருந்தது பிரேசில். அதன் பிறகு 2014 சொந்த நாட்டில் நடைபெற்ற போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியது. பிற போட்டிகளில் எல்லாம் காலிறுதியோடு நடையை கட்டியது. தற்போது காலிறுதிக்கு கூட முன்னேறாமல் வெளியேறியுள்ளது. குட்டி குட்டி பாஸ், நேர்த்தியான டிரிப்ளிங், எதிரணி அரணை உடைத்து முன்னேறும் லாவகம், ரொபர்டோ கார்லஸ், ரொனால்டினோ போன்ற ஃப்ரீ கிக் ஜாம்பவான்கள் என எதுவுமே இல்லாமல் உள்ளது தற்போதைய பிரேசில் அணி. கால்பந்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஐரோப்பிய அணிகள் மிகச்சிறந்த டாக்டிக்கல் தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் பிரேசில் இன்றும் தனது பழைய பாணியிலேயே ஊன்றி நிற்பது என்பது நவீன அணிகளிடம் அவர்கள் எளிதாக தோற்க காரணமாகிறது. ரிவால்டோ, ரொனால்டினோ போன்ற ஆட்டத்தை மாற்றும் திறன் கொண்ட கிரியேட்டிவ் நடுகள வீரர்களின் பங்களிப்பு இன்றைய அணியில் பெரிய அளவில் இல்லை. மேலும் நெய்மர் போன்ற ஒரு சில நட்சத்திர வீரர்களை மட்டுமே நம்பி இருந்ததால் பிரேசில் அணியால் மைதானத்தில் ஆதிக்கம் செலுத்த இயலவில்லை. குறிப்பாக பிரேசிலின் உள்நாட்டு கால்பந்து தொடர்களில் அதிக அளவில் வெளிநாட்டு வீரர்கள் விளையாடுவதால் உள்ளூர் வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாம்பவான் அணியின் உலகக்கோப்பை கனவை தள்ளிக்கொண்டே செல்கிறது. கால்பந்து உலகின் கலை படைப்பாக திகழ்ந்த பிரேசில் இன்று வெற்றியின் இலக்கணத்தை தேடி அலையும் ஒரு சாதாரண அணியாக சுருங்கி போனதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம்.